Let's go for a walk. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வளரலாம். ஒரு கார்பரேட் இதுல சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வளரலாம். We will grow together. அது ஒரு 95% தான். 95% we will grow together. ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட். இப்ப இன்னையில இருந்து இந்த செகண்ட்ல இருந்து நம்ம வளரலாம். We are growing together. இல்லையே, அது வளர்ந்துகிட்டு இருக்கோம்னு வேற யாருக்கும் சொல்றோம். நம்ம வாங்க எல்லாம் நம்ம ஒண்ணா சேர்ந்து வளரலாம். இந்த செகண்ட்ல இருந்தே வளரலாம். Let us grow together. அதுதான் கரெக்டானது. இப்ப let us grow togetherனா ஜாயின் பண்ண செகண்ட்ல இருந்து இந்த மொழியில இருந்து இது ஸோ we will அப்படின்னு நம்ம போடுறதுக்கு பதிலு இதை போட்டா ரொம்ப let us go together. Let us grow னு வருங்களா, let us go together னு வருங்களா? grow ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. Let us grow together. இப்ப பாருங்க, முடிஞ்சா நாளைக்கு பார்க்கலாம். Okay, முடிஞ்சா நாளைக்கு பார்க்கலாம். If possible we will see tomorrow. இப்ப பாருங்க, if possible கரெக்டா சொன்னீங்க. இங்க we will இது பண்ணாம let பண்ணா ஒரு ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும், more possibility இருக்கும். If possible let's see tomorrow. Let's meet or see tomorrow. Okay. அவ விரும்பினா அவ வரட்டும், அவ விரும்பினா வரட்டும். அவ விரும்பினா வரட்டும். நம்ம அப்ஜெக்ட் எதுவும் பண்ண போறது இல்ல. If her interested, she can come. முக்கியம், இந்த இடம் தான் முக்கியம். If she போடுறீங்க இல்லையா, இன்ட்ரெஸ்டட்னு பாஸ்ட்ல போட்டுறக்கூடாது. எனக்கு if she likes. Okay. பாஸ்ட்ல போட்டுறக்கூடாது, பிரசன்ட்ல தான் போடணும். ஏன்னா பாஸ்ட்ல போட்டா இமேஜினரியாலாம் நம்ம சொல்லுவோம், உண்மையிலேயே தான் சொல்லுவோம். விரும்பினா அவ வரட்டும். இப்ப எப்ப சொல்லிடலாமா? If she likes, she can come. இல்ல, விரும்பினா நம்ம திருப்பி ஒரு ஃப்ரெண்ட்லியா சொல்றதுக்கு இப்ப she can come அப்படிங்கிறது ஒரு இது பாருங்க, லெட்டர் வச்சு சொல்லுங்க பார்ப்போம். Let her come. அவ்வளவுதான். இப்ப இது மெயினா என்னன்னா, லெட் யூஸ் பண்றப்ப இந்த V1 யூஸ் பண்ணுவீங்க. Okay, யூஸ் பண்றப்ப ஆல்வேஸ் V1 தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அது முக்கியமா பார்க்கணும். இதுல எவ்வளவு காம்ப்ளிகேட்டடாலும் போடலாம். நம்ம ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பார்க்கலாம். Let's try one more time. இப்ப இது எப்படி சொல்லுவாங்கன்னா, let us give it a try. Let's give it a try. Let's give it a try. Let us give it a try. இப்ப இந்த நெட் நம்ம ஒரு குயிக்கா கம்யூனிகேட் பண்றது, ஈஸியா கம்யூனிகேட் பண்றது. ஓகே, அது இருக்கட்டும். நீங்க லெட்டர் வச்சு சொல்லுங்க, அது இருக்கட்டும். இது நம்ம இந்த தமிழ் கூட சில வாட்டி நீங்க நோட் பண்ணிக்கலாம். வீடியோ ஆஃப்கோர்ஸ் அனுப்புறேன். ஓகேங்க சார். இப்போ அது இருக்கட்டும் அப்படிங்கறது அது ஓரமா வைங்கிறது லெட்ஸ் புட் இட் ஆன் சைடு. அது இருக்கட்டும் அப்படிங்கிறது என்ன? let us put it aside. சைடுன்னு சொல்லாம அசைடுன்னு சொல்லுவாங்க. Let us put aside. Good morning, sir. Good morning. Good evening.
இப்பதான் ஆரம்பிச்சோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, யூ டிடன்ட் லூஸ் மச். Side. அவங்கள்ட்ட இதே கொஸ்டின் கேட்போம் லெட்ல, அது இருக்கட்டும். அதாவது let it be அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் வி வாண்ட். இப்ப நீங்க எதுல வேணாலும் இப்ப கொண்டு வரலாம். இதுல வந்து இந்த V1 யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ப்ரொனவுன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது அப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. இந்த ப்ரொனவுனை மாத்துறோம். இப்ப நார்மல் டென்ஸ்ல இருந்து இந்த ஒரு விஷயத்துல கான்வர்சேஷன்ல இது பெருசா மாறுபடுது, ரைட்? இப்ப நாளைக்குள்ள உங்க முடிவை தெரியப்படுத்துங்க. நாளைக்குள்ள உங்க முடிவை தெரியப்படுத்துங்க. Please let us know by please let us know your decision by tomorrow. அவ்வளவுதான். இப்ப வந்துருச்சு பாத்தீங்களா? இது ரொம்ப சிம்பிள். யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இந்த ஏரியால. ப்ளீஸ் லெட் அஸ் நோ. இந்த இடத்துல அந்த நோங்கிற V1 தான் வரணும். யுவர் டெசிஷன் பை டுமாரோ. தங்குட்டி வச்சுட்டு நீங்க போய் வெளியே போய் விளையாடுங்க. க்ளோஸ் த டோர். கொஞ்சமா வச்சுக்கலாம் போ. போய் விளையாடுங்க. அப்படியே விட்டுருங்க. இப்ப அடுத்த வீக்கெண்ட்ல நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம். We will plan next weekend. இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம், பண்ணுவேன்னு சொல்லல. பண்ணலாம்னு சொல்றப்ப இப்பயே அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். இன்னொன்னு ஷூரா 100% அது நடக்க போகுது. Let's plan for a trip next week. அவ்வளவு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் அவ்வளவுதான். இப்ப பண்ண போறோம். இப்ப பண்ண அந்த வாரம் அதுக்காக இப்பயே பண்ண ஆரம்பிக்கிறோம். லெட்ஸ் பிளான். Let us plan for a trip. சார் இது நிஜமாலுமே இது வந்து ப்ராப்பரா இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் போகணும்னு தெரியாது. நான் பேச்சு இது மாதிரி நிறைய பேசுறோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இமர்ஷன். அதுதான் உண்மையான லேர்னிங். நம்ம அப்ப எவ்வளவு விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் பாருங்க. நம்ம தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், எவ்வளவு விஷயம் தெரியும் பாருங்க. இப்ப நான் எழுதல, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா சொல்ல போறேன் அப்படியே தமிழ்ல. நீங்க அப்படியே கொண்டு வருவீங்க பாருங்களேன், ஏன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கும். இந்த ரெக்கார்டிங்க நீங்க திருப்பி கூட கேட்டுக்கலாம். நம்ம சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். பாருங்க, அது ஒரு அடுத்த லேயர் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இல்லைன்னா நம்ம இதே சொல்லலாம், நம்ம ஆர்கியூ வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. நம்ம ஆர்கியூ பண்ணி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஆர்கியூங்கிற சண்டை வேண்டாம், ஆர்கியூ. ஓகே. Don't waste our time because of our argument. இத நான் இப்படி சொல்றோம், நம்ம ஆர்கியூ பண்ணி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். லெட்டர் வச்சு சொல்லுங்க. Okay. Let's not argue. லெட்ஸ் நாட் ஆர்கியூன்னு சொல்லாம வேற ஏதோ வெர்ப் வரப்போகுது இல்ல. ஆர்கியூ வந்து இங்க ஜெரண்டா தான் வரப்போகுது. அது பாருங்க, அதுதான் இங்கிலீஷ்ல உள்ள ஒரு இது. இப்ப 2 வெர்ப் கொடுக்குறப்போ ஒன்றும் இல்லை, எழுதி பார்க்கலாம். வீணடிக்க வேண்டாங்கிறது தான் முன்னாடி போடணும். Let us not waste our time. இப்ப ஜெரண்டா பாத்துருங்க. இது let us not ஜெரண்டா புரியுது இல்லையா? நவுன் ஐஎன்ஜி. Let us not waste our time. எவ்வளவு அருமையா அந்த ஃப்ளோ வந்துடும் உங்களுக்கு தெரியும். நீங்க அதை யோசிக்கல, ஆனா உங்களுக்கு ஆர்கியூ. ஓகே, பாருங்க, you are there 90% you are there, right? இப்ப நான் வந்து இப்ப நீங்க மென்டலாவே மேப் பண்ணுங்க நான் சொல்றத. இப்ப பாருங்க, நம்ம
சொல்யூஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம சொல்யூஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். Let's focus on Let's focus solution. on solution. Let us focus On solution. on the solution. இதான் On போட்டுக்கலாம். the solution. போட்டுக்கலாம். அந்த ஃபோக்கஸ்க்கு அப்புறம் ஆன் வருங்கிறது தான் முக்கியம். லெட்ஸ் வந்து நார்மலா வரும். அவனுக்கு நன்றி சொல்ல நம்ம மறக்க கூடாது. பாருங்க, அவனுக்கு லெட்டை வச்சுதான் சொல்லணும். அவனுக்கு நன்றி சொல்ல நம்ம மறக்க கூடாது. கொண்டு வந்துடலாம். மைண்ட்ல மேப் பண்ணிட்டு அப்புறமா சொல்லுங்க எனக்கு. இங்க பாருங்க, மறக்கிறதுன்னு ஒண்ணு வருது, நன்றி சொல்றதுன்னு வருது, 2 வருது. கொண்டு வந்துடலாம். இப்படி ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிச்சா Let us thank. ம்ஹும். Okay. Thank முன்னாடி வராதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி வராது. ரைட், வெரி குட். இப்ப பாருங்க, மறக்க கூடாதுன்னு சொல்றது லெட்ஸ் நாட் Let's not forget to thank him. Forget. Forget. பி ஒன்னே போட்டு. Let us not forget to thank him. அவ்வளவுதான். அது ஒரு தப்பு பண்றது தான். ஃபர்காட்னா நம்ம மைண்ட்ல இப்ப மாத்திக்க போறோம். அவ்வளவுதான். வெரி நைஸ். இப்படி வர்றதுனாலதான் எங்க நமக்கு வந்து இஷ்யூ வருதுன்னு தெரியுது இல்லையா? பாருங்க, இது இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவாங்க. டு தேங்க்ங்கிறது இன்ஃபினிட்டிவ், ஆர்கியூங்கிறது ஜெனரல். இப்ப எய்தர் நீங்க லெட்டர்ஸ்ல ஒரு வேர்ப் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டியோட முடிக்கிறீங்க, இல்ல சாரி இன்ஃபினிட்டி இங்க முடிக்கலாம், இல்லைன்னா ஆர்கியூவோட முடிக்கலாம். இது மாதிரி நம்ம ஃபியூ மோர் நம்ம பார்க்கலாம். பார்க்குறப்பதான் நீங்க எங்க ப்ராப்ளம் வருது. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அன்போட இருக்கலாம். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க, அந்த ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்கிறது என்ன பண்ண போறீங்க? லெட் ஆரம்பிக்கலாமா? நம்ம let us be together. லெட் அஸ் பி டுகெதர் வந்து டுகெதர் வேண்டாம்ல, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தானே சொல்றோம். இந்த இடத்துல எப்படி இருக்கலாம்னு சொன்னா Love each other. லெட் அஸ் பி கைண்ட். இந்த பாருங்க, எங்க உங்களுக்கு தடுமாற்றம் வருதுன்னு பார்க்கலாம். லெட் அஸ் பி கைண்ட். இப்ப பாருங்க, டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க, each other. ஈச் அதர். சூப்பர். வந்துருச்சு பாத்தீங்களா? ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போனா ஒரு முக்கியமான ஒரு எலிமெண்ட் வந்து நமக்கு சேர்ந்துடும். கடகடன்னு சொல்லுவோம். இதுல எல்லாமே அந்த வேர்பை மையப்படுத்தி தான் இங்கிலீஷே இருக்கு. நீங்க வெர்ப்ங்கிறது பி இல்லீங்களா? பிங்கிறது தான் வெர்ப். பி தான் இங்க வெர்ப். V1 அது பேர் இன்ஃபினிட்டிவ். பாருங்க, பி வாஸ் பீன், ஈஸ் வாஸ் பீன், ஆர் வாஸ் பீன், ஆம் வாஸ் பீன்ல பிங்கிற ரொம்ப கோர் வேர்டு வருது பாருங்க. இப்ப பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு நேரம் உங்களுக்கு அதாவது எவ்வளவு நேரம் அவங்க வந்து இங்க ஸ்டே பண்றதுக்கு தேவை இருக்கோ அவ்வளவு நேரம் அவங்க ஸ்டே பண்ணட்டும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு நாள் தங்கினாலும் எங்களுக்கு ஓகே தான்னு சொல்லுவோம்ல. நீங்க எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் நீங்க வந்து தங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ தங்குங்க அப்படிம்பாங்க. அவங்க எவ்வளவு நேரம் வேணாலும், எவ்வளவு நாள் வேணாலும், இல்லை எவ்வளவு காலம் வேணாலும், எவ்வளவு தேவைப்படுதோ அவங்க ஸ்டே பண்ணட்டும். நீங்க உங்களோட இங்கிலீஷ்ல இதை சொல்லுங்க பாருங்க. ஓகே, சோ இப்போ அவங்க let them stay here as long as they want. இன்னொரு let them stay here as long as இந்த as long as தான் வந்து கன்ஜங்ஷன், காம்பவுண்ட் கன்ஜங்ஷன். இங்க எப்படி முடிப்பீங்க? as long as they want. சூப்பர். they want or they wish. they want wish they need கூட போடலாம். அது போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க ரெண்டுமே V1 வருது, கன்ஜங்ஷன் as long asங்கிற கன்ஜங்ஷனை போடுறோம். let them stayன்னு வந்துருச்சு. இது கரெக்ட்டுங்களா சார்? இது நான் சொன்னது சூப்பர். let them stay here as long as they want. பாருங்க, இந்த இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த ஏரியால. ஏன்னா
நீங்க பேசுறீங்க கிளையண்ட் கிட்டயோ அங்க உள்ள கான்டெக்சுவலா நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்க, அதனால ரொம்ப ஈஸியா வந்துச்சு. இப்போ ஒன்லி திங் வந்து நான் என்ன மாதிரி வேர்ப் கொடுக்க போறேன், என்ன மாதிரி சுச்சுவேஷன் சொல்ல போறேன், உங்களுக்கு வந்து அதை வந்து குயிக்கா கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். வேர்ப்ல ஸ்ட்ராங்கா இருந்தா ஆஸ் யூஷுவல் வேர்ப்ல ஸ்ட்ராங்கா. அவன் முதல்ல பேசட்டும், அவன் முதல்ல பேசட்டும். Let him talk Let him first. talk first. வெரி குட். டஃபா இருந்தா மட்டும் எழுதலாம். ஆஹ் நான் அந்த கிளையண்ட்டை ஹேண்டில் பண்றேன். நான் அந்த கிளையண்ட்டை ஹேண்டில் பண்றேன். நான் Let me handle. ஆஹா. Let me handle. சூப்பர். அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் Let me handle the that customer. That அவ்வளவு அந்த the customer or the client. that client or customer இது வேணும்னு சொல்லுங்க. சார் இப்போ நான் அந்த கிளையண்ட்டை ஹேண்டில் பண்றேன்னா ஐ எம் ஹேண்டிலிங். Meena, இல்ல. let நான் பண்றேன்னு நீங்க சொல்றீங்க கலோக்கியலா. நான் ம்ஹும். நான் பண்றேன், என்ன பண்ண விடு, நான் பண்ணிக்கிறேன். அந்த கிளையண்ட்டை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ நீ ஓகே ஓகே பண்ண. லெட் மீ ஹேண்ட். ஓகே ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இதையே ரெண்டு வகையா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஒருத்தங்க ஆப்போசிட்ல ஒருத்தங்க கொஸ்டின் கேட்கறாங்கன்னா எஸ் ஐ எம் ஹேண்ட்லிங் தட் கிளைண்ட் அப்படிங்கறத சொல்லலாம். அப்படி வர்றப்ப அது வேற இல்ல. அப்படி வரும். என்னன்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன்ல இதுக்கு ஒரு கான்வர்சேஷன்ல நீ பண்ணாத லெட் மீ ஹேண்டில் தட் கிளைண்ட் அப்படின்னு சொல்றப்போ இது வரும். அது வரும். நீங்க சொல்ற அது வந்து இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க. ம். ஐ ஹேண்டில், ஐ எம் ஹேண்ட்லிங், ஐ வில் ஹேண்டில் அப்படின்னு ஒரு இது சொல்றீங்க. இது வந்து முடிவே எடுத்து நான் பண்ணிக்கிறேன், நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. புரியுது புரியுது புரியுது. Right. இப்ப இதுல இப்ப நம்ம நிறைய வார்த்தை சொல்லுவோம். அஹ் ந- நான் உன்னோட புக்கை ஒரு நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்க, எப்படி சொல்லுவீங்க? let me borrow your book. Let me borrow your book, take your book, let me have your book. சூப்பர். எப்படி எப்படி சொல்லுவீங்க ஒரு நாளைக்கு? லெட் மீ ஃபார் யுவர் புக் ஃபார் அ டே. ஃபார் a day. ஃபார் a day. இதெல்லாம் எவ்வளவு கேஷுவலா வந்து பாத்தீங்களா? அவங்க நம்மளோட செலிப்ரேஷன்ல ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அவங்க நம்மளோட செலிப்ரேஷன்ல ஜாயின் பண்ணிக்கிட்டோம். Let Let them join join our with celebration with our celebration. let them join with our celebration. let them join us அப்படின்னு சொல்லலாம். ஜாயின் வித் us நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். எப்படி முடிப்பீங்க? let them join with us for the celebration. அவ்வளவுதான். For the celebration. Okay. உங்களை நான் என் டீமுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். Let me introduce you to my team. அவ்வளவுதான். let me introduce you to my team. சூப்பர் சூப்பர். நீங்க இதை வந்து ஸ்கிரிப்டா பண்ணிக்கலாம். நம்ம நிறைய கவர் பண்ணலாம், நிறைய சுச்சுவேஷனை நீங்க வீடியோல ஸ்கிரிப்டா கவர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணிக்கலாம். சார் நாங்க அதை அப்படியே எடுத்து நாங்க எழுதிக்கிறோம். சூப்பர். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுதான்னு நான் பாக்குறேன். இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுதான்னு நான் பாக்குறேன். Let me try to solve this problem. Let me try to solve the problem, right? Let me see இப்படி ஆரம்பிங்க. நான் வந்து அந்த if class கொண்டு வரலாம்னு பாக்குறேன். Let me see if I am able to solve this problem. Yeah, I am able to பதில் can போட்டுக்கலாம். I can. Let me see if I can solve the problem. Correct. Can க்கு பதில் be able to. So let me see if I am able to solve this problem. ரெண்டுமே ஓகே. Very very good. So அப்போ let me see if I can solve the problem. அவ்வளவுதான். Let me see if we can solve this problem னு பர்టిక్యులரா சொல்லணும்னாலும் சொல்லலாம். Let me see நம்ம வாழ்க்கையில ஒற்றுமை இருக்கட்டும். இருக்கட்டும்.
இந்த இடம் தான் முக்கியம். இருக்கிறது இங்க இருக்கு. லெட் தேர். இப்ப பார்க்கலாமா? அது நோட் பண்ணிக்கலாமா? லெட்ஸ் நோட் இட் டவுன். லெட் தேர் பி. இது வந்து அடிக்கடி இந்த இதை வச்சுக்குவாங்க. லெட் தேர் பினா இருக்கட்டும். ஓகே, தேர் பி இருக்கட்டும், தேர் பி. இதுல வந்து அந்த வார்த்தை ஹார்மோனி கூட யூஸ் பண்ணலாம். ஒற்றுமைங்கிறது இன் அவர் லைஃப்ஸ். There be harmony. இன் அவர் In our லைஃப்ஸ். இன் அவர் லைஃப்ஸ். சார் சொன்னீங்க நம்ம வாழ்வில ஒற்றுமையா இருக்கலாம். லெட் தேர் பி ஹார்மனின்னா ஒற்றுமை இருக்கட்டும் இன் அவர் லைஃப்ஸ், நம்முடைய வாழ்க்கையில். இது எப்படி சொன்னாலும் நம்ம ஒத்துமையா இருப்போம் அப்படிங்கிற லெட் தேர் பி ஹார்மனி. Let there be harmony. லெட்ஸ் கோஆபரேட் இன் அவர் லைஃப் அப்படின்னாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. ஆனா இந்த தேர் பி யூஸ் பண்ண போறோம், அதுக்காக போட்டோம் லெட்ஸ் கோஆபரேட். லெட்ஸ் கோஆபரேட் வித் ஈச் அதர். With each other. இது ஒரு கார்பரேட் இதுல வந்து நம்ம சொல்றப்பையும் லெட்ஸ் கொலாபரேட், லெட்ஸ் கோஆபரேட் வித் ஈச் அதர். Let's collaborate. இந்த இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிறது மட்டும் உண்மை. ஒவ்வொரு முடிவுலையும் நியாயம் இருக்கட்டும். ஒவ்வொரு முடிவுலையும் நியாயம் இருக்கட்டும். இதெல்லாம் ஈஸியா மைண்ட்ல அதை கொண்டு வந்துங்க. இந்த வார்த்தைய நியாயங்கிறது ஃபேர்னஸ். Fairness, இது நவுனா தான் இருக்குது. ஃபேர்னஸ் கொண்டு வருவீங்க. இப்ப இந்த லெட் தேர் பி போட்டு அந்த let there be a fairness each in வேண்டாமா? okay, let there be fairness வெரி குட் in each and every solution or decision. In every decision. Every, okay. அப்படியே ஒரே வார்த்தையை போட்டுக்கலாம். Decision, okay. ஈச்னா குறைச்ச ஒரு 10 பேர் மட்டும் இருந்தா ஈச். அது பாருங்க, ஈச் ஆஃப் யூ. ஈச் ஆஃப் யூக்கும் இதுக்கு என்ன வித்தியாசங்கள் சொல்றேன். ஈச் ஒன் ஆஃப் யூ அப்படின்னு போடுறேன்னு வச்சுங்க. மொத்தம் 10 பேர் தான் இருக்காங்கன்னாக்கா ஈச் ஒன் ஆஃப் யூன்னு அட்ரஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் பேர் இருக்கிறது 10 persons. Okay. ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஒரு பெரிய மாநாட்டில் 1000 பேர் இருக்காங்க, 1,00,000 பேர் இருக்காங்கன்னா எவரி ஒன் ஆஃப் யூ. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈச் ஒன்னுக்கும் நோட் பண்ணிக்கலாம். எவரி ஒன் ஆஃப் யூக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம். நம்ம அடுத்த டாபிக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்க. நம்ம அடுத்த டாபிக்கு மூவ் ஆகலாம். Let's move to next topic. இப்ப இந்த இடத்துல மூவ்க்கு அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை கரெக்டா யூஸ் பண்ணுவோம். Let's move to the next topic. இருங்க, அதுல ஒரு சின்ன மாற்றம். Let us move on. இது கரெக்டா சொல்லணும்னா இப்படிதான் சொல்லுவாங்க. Let's move on to the next topic. இது நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடிக்கடி நீங்க கார்ப்பரேட் செட்டிங்ல யூஸ் பண்ணுவீங்க. Let's move on. அடுத்த டாபிக் மூவ் ஆகலாம் அப்படிங்கிறது. Let us move on to the நான் என்ன சொன்னா லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல ஆன் வரணும் அப்படிங்கறது சார் சொன்னாங்க. மூவ் ஆன் போடுறப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காது. மூவ் ஆன், லெட்ஸ் மூவ் ஆன் வாழ்க்கையில அடுத்த ஃபேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற விஷயம் மூவ் ஆன். லெட்ஸ் மூவ் ஆன் அப்படிங்கிறது. எல்லாரும் வர்ற வரையில் நம்ம வெயிட் பண்ணலாம். Let's wait
until everybody come here. பாருங்க இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் பாருங்க. எல்லாமே கரெக்டா சொன்னீங்க. தட்ஸ் வெயிட் until அருமையா சொன்னீங்க. அதெல்லாம் அருமையான விஷயம். எவ்ரி ஒன்னும் சொன்னீங்க. இங்க எங்கேயோ தப்பு பண்ணிட்டீங்களா? எல்லாரும் வர வரையும் வெயிட் பண்ணுவோம் அதானே சொன்னாங்க. ம். ஆ, Let's wait until இதுல ஒரு வார்த்தை everyone- சொன்னீங்க. அது சின்ன தப்பு இருக்கு. சின்ன மிஸ்டேக் தான். நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு சொல்லுங்க. comes here அப்படின்னு சொல்லியிருந்தேன். கம்முன்னீங்க அந்த வார்த்தை. ஓகே comes ஓகே அப்ப ஓகே. இங்க comes until everyone comes. So இப்ப Okay. கம்ஸ்ங்கிறத விட ரொம்ப அபிஷியலா பேசுறப்ப அரையூஸ்ன்னு போடுங்க. ஓகே. Everyone arrive. அரையூஸ் அது ஒரு ஃபார்முலா இருக்கும். ஒரு கார்ப்பரேட் லெவல்ல பேசுறப்ப until everyone arrivesனாக்கா அது வந்து நல்ல ஃபார்முலா நல்லா இருக்கும் அந்த இடத்துல. அயன் பண்ண ஷீட் போட்டுக்கிற மாதிரி தான். அவ்வளவுதான். ஏன்னா இப்போ நான் மீட்டிங் இனிஷியேட் பண்றேன்னு வச்சுங்களேன். சரி. let us wait until everyone comes here. சூப்பர் சூப்பர். அவ்வளவுதான். And- அது தப்பு இல்லை. நம்ம டீமுக்குள்ள பேசுறப்ப கம்ஸ்ங்கிறது ஓகே. நம்ம கிளையண்ட் கிட்ட நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா அரையூஸ்ன்னு பேசுறோம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். தப்பெல்லாம் Okay. கிடையாது. கம் வந்து ஓகே தான். கம் வந்து நம்ம ஒரு கலோக்கியலா பேசுற வார்த்தை தான். Right. இஃப் யூ வாண்ட் டு சவுண்ட் ரொம்ப ப்ரொஃபஷனலா கிளைண்ட் கிட்ட பேசணும்னா நம்ம அப்படி பண்ணிக்கலாம். அது ஒண்ணும். Sure sir. இப்ப பாருங்க அந்த டெட்லைனை பத்தி நம்ம வந்து அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவோம். Let's remind them about the deadline. அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. நம்ம இன்ஃபேக்ட் தமிழ்ல வந்து ரொம்ப தமிழ் படுத்தவே வேண்டாம். இங்கிலீஷ்ல நம்ம இன்னும் நல்லாவே பண்றோம். ரைட். நம்ம வெளிப்படையா நம்ம எண்ணங்களை ஷேர் பண்ணலாம். வெளிப்படையா நம்ம தாட்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். Let's share our thoughts. அப்படியாங்க இருக்குன்னு வரும். அது ஓகே. நல்லதா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. Let's share our thoughts. ஓப்பனான்னு சொன்ன ஓப்பனாங்கிறது uh, அந்த வார்த்தையை மட்டும் எப்படி மாத்தணும் அவ்வளவுதான். லெட்ஸ் ஷேர் அவர் தாட்ஸ் openly. ஓப்பன்லி. அவ்வளவுதான். இப்ப அந்த மாதிரி வர்றப்ப அந்த அட்வர்ப போடணும். லெட்ஸ் ஷேர் அவர் தாட்ஸ் ஓப்பன்லி. Thoughts. இங்க பாருங்க ஐடியாஸும் போடலாம், தாட்ஸும் போடலாம். இது வந்து பாருங்க நவுனா இருக்குது பாருங்க. Correct. நவுனா இருக்கு பாருங்க. நீங்க நல்லா வந்துடும். அந்த இங்கிலீஷ் நீங்க உள்ள இமர்ஸ் ஆக வந்துடும். ஓ இந்த இடத்துல தாட்ஸ் வந்து இதா இருக்கு. ஒரு தாட்ல ஒரு ஐடியால மல்டிபிள் ஐடியாஸ். ஸோ அது வந்து நவுனா இருக்குது. Even சொல்லுங்க. இந்த சென்டென்ஸ் ஓப்பன்லிங்கிறதே நான் அந்த பேச்சு வழக்குல தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது பேச்சு வழக்குல ஞாபகம் இருந்தாதான் நிக்கும். அது கடைசி வரல அது நிக்கும். ஸோ பேச்சு வழக்குல இமர்சிவ் டெக்னிக்ல நீங்க அப்படியே பேசணும். ஒண்ணும் இல்லை. ஒரு காரு ஓட்ட கத்துக்கணும். என்ன பண்ணும்? நம்ம அதை பத்தி புக்கை படிச்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது. யாராவது லெக்சர் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. நேரா கார்ல போய் உட்காந்து வேணா பேசஞ்சர் சீட்ல அவர்கிட்ட நம்மள கைட் பண்றதுக்கு வேணா அவர் இருப்பாரு. ஸோ நான் பேசஞ்சர் சீட்ல உட்கார்ற ஒரு ஆள் தான். நீங்க தான் ஆக்சுவல் டிரைவர் சீட்ல உட்காந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சிலேட்டர் அழுத்தலாமா, பிரேக்கா, கிளச்சான்னு நம்மள்ட்ட அந்த தியரியை ப்ராக்டிக்கலா பண்ண போறது நீங்க தான். ரைட். முக்கியமா என்னன்னா ஃபர்ஸ்ட் வேணா பிளே கிரவுண்ட்ல யாரும் கூட்டம் இல்லாத இடத்துல வேணா ஓட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மெயின் ரோடுக்கு வரலாம். அவ்வளவுதான். பட் நீங்க வந்து பிளே கிரவுண்ட்ல பண்ணாலும் சரி, மெயின் ரோட்ல வந்தாலும் நீங்க தான் அதை பண்ணணும். அப்ப அந்த பேச்சுல தான். அதனாலதான் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஓப்பன்லி வருது. இப்ப பாருங்க இந்த வார்த்தை எல்லாம் ஒரு இது எல்லாமே கான்வர்சேஷனல் இங்கிலீஷ் தான். எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நம்ம ஹானஸ்டா இருப்போம். Let's be honest. அவ்வளவுதான். வந்துருச்சு பாருங்க. லெட்ஸ் ஸ்பீக் ஆன். ஏன்னா இதை பத்தி இது மாதிரியே தான் இருக்கும். இது மாதிரியே நிறைய நீங்க பண்ணிருப்பீங்க. அவன் திறமையை ப்ரூவ் பண்ணட்டும். அவனோட திறமையை ப்ரூவ் பண்ணட்டும். அவனுடைய திறமையை ப்ரூவ் பண்ணட்டும். நான் ஹைக் கொடுக்குறேன். Let him prove talent. Let him prove his talent. Our talents, his talents, his abilities are his talents. Let him prove his talents.
அவளோட கெரியரை அவளே சூஸ் பண்ணட்டும். Let her choose her career. career. herself. அவளே. Herself. Let her choose her career herself. Let her choose Choose her- her career herself. அவ்வளவுதான். அவளுடையங்கிறப்போ herself நம்ம இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு அடுத்து. Let us choose her career herself. career herself. கேரியர்னு படிச்சிடக்கூடாது. இந்தியால கேரியர்னு படிச்சிடக்கூடாது. career-னு படிக்கணும். கரியர்னு படிக்கணும். கரியர்னு படிக்கணும். கேரியர்னா நம்ம அந்த குட்ஸ் இல்லைங்களா? இது நம்ம சாப்பாடு எடுத்து போறது கேரியர். இதுதான் அது கேரியர். CARRIER. அவங்களோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து அவங்க கத்துக்கிட்டோம். Let them learn from their mistake. அவ்வளவுதான், வந்துருச்சு பாருங்க. Let them learn from their mistakes. அழகா வந்துருச்சு பாருங்க. அவனோட எக்ஸாமுக்கு அவன் ப்ரிப்பேர் பண்ணட்டும். Let him prepare for his exam. Let him prepare for his exam. அங்க let them learn from their mistakes. இங்க let him prepare for his exam. அவ்வளவுதான். அந்த சோ அது ரெண்டு வேணா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, வேணா எழுதிக்கலாம். Let them learn from their mistakes. Let them learn from their mistakes. Let him prepare for his exam. அந்த V1 யூஸ் பண்றது நம்ம பார்த்துக்கணும். அந்த பேர் இன்ஃபினிட்டி எவ்வளவு முக்கியம்ங்கிறது நமக்கு தெரியும். அவன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணட்டுமா? அவன் அவனோட எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணட்டும். Let him prepare. இப்ப பாருங்க, என்ன பேச விடுங்க. Let me talk. இன்னொரு வாட்டி. என்ன பேச விடுங்க. இல்ல, நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. சரியா Let me talk கவனிக்கல. first. Let me talk. இப்ப பாருங்க, let me talk னா என்ன பேச விடுங்க. ஓகே, இப்படி சொல்லலாங்களா? நான் பேசுறேன். ஓகே, Let me talk. அது கரெக்ட் தானங்க சார்? அது நான் பேசுறேன், என்ன பேச விடுங்க அப்படிங்கிறது. அவனை போக விடுங்க. let him let go. him go. அவன் போகட்டும்னாலும் ஒண்ணுதான், அவன் போக விடுங்கனாலும் ஒண்ணுதான் இங்கிலீஷ்ல. let him go. அவங்கள பேச விடுங்க. let them Let talk. them talk. சரி, எடுத்துட்டு போங்க. இங்க அம்மாட்ட கொடுத்துருங்க. இந்த குழப்பத்தை நான் தீக்கிறேன். Let me solve என்னது? your confusion. வெரி குட். நான் இந்த குழப்பத்தை தீக்கிறேன். அருமையா சொன்னாரு. நல்ல Let me solve this confusion. Yeah, let me solve this confusion. இதை விட பெட்டர் சொல்யூஷன், இதை விட பெட்டர் தீர்வு, இதை விட சிறந்த தீர்வை நான் கண்டுபிடிக்கிறேன். Let me find the best solution. இதை விட சிறந்தது கம்பேர் பண்றோம், பெட்டர் தான் வரும். ஆனா கொண்டு வந்துட்டீங்க. Let me find a better solution. இப்போ ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வராது இல்ல, பெட்டர். இதை விட அது பெருசு, இதை விட பெருசு. Okay, let me find
better பெட்டர் solution. சொல்யூஷன். அது வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இது லெட் வந்து மீ ஃபைண்ட் a better solution. ஃபைண்ட் a better solution. அவ்வளவுதான் வரும். ஒண்ணுதான் பெட்டர். நான் இன்னும் லெட் மீ ஃபைண்ட் a better solution. அது நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வேற எழுதணும். நான் அனுப்புற மூவி கிளிப் எல்லாம் பார்க்க முடியுதா? அந்த 1 minute மூவி கிளிப் அனுப்புறது அது எல்லாம் அப்பப்போ ஒவ்வொன்று பார்த்துட்டு இருக்கேன் சார். இன்னும் அது ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒவ்வொன்றா உட்காந்து அது என்னன்னா சார், சில இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பழைய ஓல்டு ஸ்லாங்ல இருக்கு. அதெல்லாம் சிலது ஆப்பிரிக்கன் ஸ்லாங்ல இருக்கு. அது சிலது புரியவே மாட்டேங்குது. அது வந்து இது எல்லாமே கிளாசிக் மூவிஸ். சார் லைஃப்ல வந்து ஃபேமிலியோட உட்காந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ்னாவது பார்த்துடுற மாதிரி உள்ள படம் தான். ஓகேங்க சார். ஸோ அந்த மாதிரி உள்ள படம். ஆனா இது ரொம்ப கிளாசிக் மூவிஸ். இன்னும் 100 வருஷம் கூட இந்த மூவிஸ் வந்து கொண்டாடப்படும். சார் புரியுதுங்க சார். இல்லைங்க சார், அந்த நீங்க அனுப்புறது எல்லாத்தையுமே நாங்கள் உட்காந்து இப்போதான் பிரிண்டருக்கு எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்கேன். அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட், அது படிக்கலாம். இன்னொன்னு வந்து அந்த லிங்க்ஸ் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுங்க. எனக்கு அது லூஸ் ஆயிட போகுது. சார் எனது வந்து ஹிஸ்டரி ஃபுல்லா மெயின்டைன் ஆகும். அதனால கண்டிப்பா எடுத்துக்கலாம் சார். சூப்பர். ஏன்னா அந்த திருப்பி அந்த காதுல அந்த வார்த்தையை கேட்கணும். மீட் த பேரண்ட்ஸ்ல வந்து ஏர்போர்ட்ல போய் நின்று அவங்க பேசுவாங்க. அது பார்த்துருக்கியா? அது கேட்டீங்களா? இதுல மீட் த பேரண்ட்ஸ்ல செக்இன் பண்றப்ப ரோ இந்த பர்டிகுலர் ரோ அதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நீங்க ரெகுலரா ஃப்ளை பண்றதுனால ரொம்ப ஈஸியா கேப்சர் பண்ணலாம். அது பேசிக்கா அது உணர்வு. நமக்குள்ள நிறைய விஷயம் தெரியும். சில விஷயம் டாட்ஸா மைண்ட்ல இருக்கு. அந்த டாட்ஸை கனெக்ட் பண்றோம். என்னோட வேலை டாட்ஸை கனெக்ட் பண்றது. என்னோட வேலை பேசஞ்சர் சீட்ல உட்கார்றது. திடீர்னு ஏதாவது ஒண்ணுனாக்கா உங்களுக்கு பதில் நான் வந்து பிரேக் அடிச்சிருவேன். கையில பேசஞ்சர் சீட்ல வச்சிருப்பாங்க பிரேக்கு, ஒரு ஆக்சிடென்ட் வச்சிருப்பாங்க. ரைட், நான் அடிக்கிறேன். ஸோ அது அவ்வளவுதான். என்னோட அனுபவத்தை உன்னோட நான் ஷேர் பண்றேன். Let me share my experience with you. அவ்வளவுதான். let me share my experience with you. எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப சிம்பிளா வந்துச்சு பாருங்க. நம்ம இந்த ஏரியால பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். 5 நிமிஷத்துல உங்களை திருப்பி கூப்பிடுறேன். Call you in let me 5 call you. minutes. திருப்பி கூப்பிடுறேன். let me call you back. Call you Call you back. 5 நிமிஷத்துல. Okay. in 5 minutes. அவ்வளவுதான். let me call you back in 5 minutes. இப்ப பாருங்க, let me call you வந்துருச்சுங்களா? பேக் அந்த அட்வர்ப் யூஸ் பண்றீங்க. call you back in preposition 5 minutes. அவ்வளவுதான். இந்த விதிகளை உனக்கு விவரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் புது ஆள் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த விதிகளை உனக்கிட்ட விவரிக்கிறேன்னு சொல்றோம். விவரிக்கிறேன். Let me explain you the policies and procedures. Let me explain you our policy, விதிகளை, ரூல்ஸ் எது வேணாலும் போடலாம். let me explain-க்கு அப்புறம் அந்த டூங்கிறது வர்ற மாதிரி வச்சுக்கணும். let me explain-க்கு அப்புறம் டூங்கிற ப்ரொபோசிஷன் தான். let me explain the rules or policies to you. explain-க்கு அப்புறம் டூ வரும். டிபெண்டுக்கு அப்புறம் எப்படி ஆன் வருதோ, பிலாங்க்கு அப்புறம் எப்படி டூ வருதோ, பிளஸ் ப்ரொபோசிஷன் பாருங்க. எக்ஸ்பிளைன் வேர்டு வர்றப்ப டூங்கிற வேர்டை எங்கேயாவது சேர்த்தணும் அந்த ப்ரொபோசிஷன் டூவை. let me explain the rules to you, let me explain the policies to you. அந்த எக்ஸ்பிளைன் டூ வந்தா நல்லா இருக்கும். Okay. Let me explain the rules to you. அந்த the rules நீங்க என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கீங்க. அந்த எக்ஸ்பிளைனுக்கு டூ வந்து பேரலலா வரும். இப்ப பாருங்க, உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையட்டும். உன்னோட முயற்சிகள் எல்லாம் முயற்சி வந்து எண்டேவர்மாங்க. எண்டேவர்னு கேள்விப்பட்டீங்களா? எண்டேவர் எழுதிக்கிங்க. ENDEAVORS எண்டேவர். இது ரொம்ப காமனானதுதான். let there be. இப்ப சொல்லுங்க எனக்கு. let there be எண்டேவர்ஸ்ங்கிற வார்த்தை இருக்கு. வெற்றின்னு ஒரு வார்த்தை வரணும். சார் தமிழ்ல இன்னொரு டைம் சொல்லுங்க சார். உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றி ஆகட்டும். ஓகே, வெற்றி அடையட்டும் அப்படின்னு போட்டுக்கலாம். வெற்றினா விக்டரி. வெரி குட்.
சக்சஸ்ன்னு சொல்லலாம். விக்டரிங்கிறது வேற, சக்சஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லா முயற்சிகளிலும் வெற்றி அடைகிறோம். let there be all your Let there be success. Let there be success. There be Let there be success. success. இன் அது என்ன இன் இன் எழுதிக்கலாம். அதை நானே எழுதுறேன். ஏன்னா ரொம்ப let there be success There be success for all your அந்த இடத்துல ஃபார் வராது. Let there be success. இப்ப பாருங்க, எஃபோர்ட்னு போலாம். நீங்க ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டாம். In all of your efforts. all of your all your இப்படியே ரொம்ப சிம்பிளா போடுங்க. all your efforts. அந்த இன்னுங்கிறது வரணும். சக்சஸ் வந்திருக்கு இல்லையா, சக்சீட் சக்சஸ் வந்ததுன்னா அந்த இன்னும் வருது. okay Let there be, இதுக்கு பாத்திருக்கீங்க, let there be light, ஒளி உண்டாகட்டும் கேள்விப்பட்டிருக்கீங்க. Let there be light. அங்க கிறிஸ்டியானிட்டில அடிக்கடி அது இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. let there be light, ஒளி உண்டாகட்டும். let there be light. அந்த let there beங்கிறது இருக்கட்டும், அது இருக்கட்டும், அது இருக்கட்டும்ங்கிறது அந்த பிரயோகத்தை அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு ரோ நம்பர் 89ல let there be success அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் தமிழ்ல நம்ம சொல்லுவோங்க சார்? அது வெற்றியாகட்டும், 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 வெற்றி பெறட்டும், வெற்றியாகட்டும். சூப்பர் சூப்பர், அது வெரி வெரி நைஸ். அப்படியே வந்துடும் உங்களுக்கு. இதுல ஒரு 90% தருவேன், ஒரு 10% தான் ஆட் பண்றேன். பிகாஸ் நமக்கு தேவைப்பட்டா நம்ம உதவி கேட்போம். நமக்கு தேவைப்பட்டா நம்ம உதவி கேட்போம். நமக்கு தேவைப்பட்டா உதவி கேட்போம். அது வரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாங்கிறதுக்கு. தேவைப்பட்டா உங்களுக்கு உதவி கேட்போம். அவங்க உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. தேவைப்பட்டா உதவி கேட்போம். ஓகே, கரெக்டா என்ன ஃப்ரேஸ் வரும்னு தான் முக்கியம். நீங்க ஈஃப் எல்லாம் போட போறீங்க, அது எல்லாமே தெரிஞ்சிடும். ஆமா, அதாவது இப்போ நம்ம நார்மலா பேசுறோம்னா லெட்ல போடுங்க. when there is a need அப்படியே வேண்டாம், அப்படியே வேண்டாம். ரொம்ப சிம்பிளா தேவைப்பட்டா, நமக்கு தேவைப்பட்டா ஹெல்ப் கேட்போம். ஹெல்ப். இப்ப பாருங்க, let us அந்த கலெக்ஷன் தான் முக்கியம். ஓகே ஓகே. அந்த ஈஃப் எல்லாம் பின்னாடி வர போகுது. ஆமா, let us there be any need வா இங்க கொண்டு வந்துட்டாரு. if you need it, அந்த it தான் ஹெல்ப். இங்க போடுங்க. நீட் அது வந்து தேவைப்பட்டான்னு முடிஞ்சிருச்சு. இங்க வந்து முக்கியம். இந்த இடத்துல ஒரு கலெக்ட் பண்ணணும். நீங்க நம்ம தேவைப்பட்டா நம்ம ஹெல்ப் கேட்போம்னு தானே சொன்னேன். தேவைப்பட்ட ask help if we need it. ask for help னு போடுவோம். நோட் பண்ணிக்கங்க. அதுதான் ask for help. Let's ask for help. askனாலே அந்த forங்கிற preposition வரணும். Let us ask for help if we need it. அவ்வளவுதான். அதான் திருப்பி அதான் சொல்றேன். ஒரு 90% ஸ்டேஜ்ல லெட்ல இருக்கீங்க. Let us ask for help if we need it. நம்ம பாருங்க, நம்ம எல்லாரையும் நம்ம ஒருத்தவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுவோம். எவ்வளவு இங்கிலீஷ் நாங்களா நம்ம அனைவரையும் பங்கேற்க ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். Let's encourage. இன்னொரு டைம் சொல்லுங்க சார். எல்லாரையும் ஊக்குவிப்போமா? நம்ம ஒண்ணு இல்ல, நம்ம அனைவரையும் பங்கேற்க ஊக்குவிப்போம். அனைவரையும் பங்கேற்க என்கரேஜ் பண்ணுவோம். Let us encourage to participate everyone. எங்கேயோ மாறுது. Okay. இன்னொரு சொல்லுங்க. Let us participate. இல்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல, everyone participate. Okay, correct. Let us encourage to let us encourage to எங்கேயோ விட்டுட்டோமா. Okay. Encourage everyone to participate. அவ்வளவுதான். எனக்கு அவ்வளவுதான். தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு உள்ள பெரிய வித்தியாசம் தான்.
அதனாலதான் நமக்கு படார்னு இடறது, எங்க போடுறோம்னு நமக்கு தெரியாம இடறது போட்டிருக்கீங்க. அதான். நம்ம இடறது இந்த ஒரு இடம் தான் தமிழுக்கு இங்கிலீஷுக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு வாட்டி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு வாட்டி சொல்லி பார்த்துட்டீங்கன்னா வந்துடும். என்கரேஜ் எவ்ரி ஒன். லெட்ஸ் என்கரேஜ் எவ்ரி ஒன் டு பார்ட்டிசிபேட். நம்ம எல்லாரையும் பாருங்க, மாத்தி சொல்லி பாருங்க. நம்ம எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஊக்குவிப்போம். அப்படியே மாறுது பாத்தீங்க, அப்படியே மாறுது பாருங்க. அதனாலதான் நமக்கு அந்த கஷ்டம் தெரியுது. பட் நீங்க சொன்ன மாதிரி இமர்சிவ் டெக்னிக்ல நேரடியா நீங்க பேசுறப்ப, கான்டெக்சுவலா பேசுறப்ப அது இங்கிலீஷ்ல இப்படிதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம மேப் பண்ணி காட்டுறோம் அந்த கிளாஸ்ல வந்து இதோட வித்தியாசத்தை மேப் பண்ணி காட்டுறப்ப அந்த தப்பு நடக்காம நம்ம தவிர்க்கலாம். அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணலாம். இங்கிலீஷ்ல அவர் பேசுறப்ப தமிழை விட இது வித்தியாசமான ஒரு இது இருக்கு. எல்லா பொசிஷனையும் மாத்துறாங்க அவங்க. அந்த பொசிஷன் மாத்துறதுல தான் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு. ஆல்ரைட். ஒரு சரியான தருணத்துக்காக நம்ம காத்திருக்கலாம். ஒரு சரியான தருணத்துக்கு நம்ம காத்திருப்போம். Yes. அப்போ let us wait Wait for the வெயிட் ஃபார் அதுதான் எனக்கு ரொம்ப கிளீனா கொண்டு வந்தீங்க, ரொம்ப அருமையா கொண்டு வந்தீங்க. லெட் அஸ் for the சரியான தருணம் ஈஸி தான், அது ஒண்ணும் இல்லை, அது ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். லெட் அஸ் வெயிட்டுக்கு அப்புறம் நீங்க ஃபார் போடணும், ஃபார் த போடுங்க. சரியான தருணம், right moment. Super. Let's wait for the right moment. சூப்பர். எவ்வளவு ஈஸியா வந்து பாருங்க. அவர் வந்து அவரோட ஓய்வு காலத்தை அமைதியா என்ஜாய் பண்ணட்டும். அவருடைய ஓய்வு காலத்தை, ரிட்டையர்மெண்ட் பீரியட வந்து அமைதியா என்ஜாய் பண்ணட்டும். பாருங்க எப்படியே பிச்சு பிச்சு போடுறோம். அது இங்கிலீஷ்ல let him enjoy his ஓய்வு காலம். old ரிட்டையர்மெண்ட் பீரியட். retirement days. அவருடைய ஓய்வு காலத்தை அமைதியாக peacefully enjoy his retirement days. இப்ப ஃபுல்லா சொல்லுங்க, எல்லா வார்த்தையும் வந்துருச்சு, எனக்கு கரெக்டா சொல்லுங்க. Let him enjoy his வந்துருச்சு. let him enjoy his retirement days peacefully. இப்ப பாருங்க, let him enjoy his retirement peacefully. retirement period. போட்டாலும் தப்பு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். Peacefully. இதுதான் கொண்டு வரணும் நீங்க ரிட்டர்மெண்ட். ஸோ அட்வர்பை கடைசியா தள்ளிடுறீங்க. வழக்கம் போல வேர்பை V1ல கொண்டு வர்றீங்க. இடையில உங்களுக்கு எந்த நவுன் இருந்தாலும் நடுவில் வந்துருது. Let him enjoy his retirement period peacefully. ஸோ உங்களுக்கு ரொம்ப எனஃப் ஆஃப் இது வந்து வந்துச்சு. ஜஸ்ட் இன்னும் வெரைட்டி இது பண்ண காட்ட வேண்டியதான். அவன் இன்னைக்கு டிஸ்கஷனை அவன் வந்து லீட் பண்ணட்டும். இன்னைக்கு அவன் இந்த டிஸ்கஷனை அவன் லீட் பண்ணட்டும். let him lead. அவன்னு சொல்ற, அவள்னு சொன்ன மாதிரி அவரோட இல்ல இன்னைக்கு அவரு டிஸ்கஷனை லீட் பண்ணட்டும். இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கு, அவர் லீட் பண்ணட்டும். let him lead the discussion today himself. அவ்வளவுதான். let him lead the discussion today. எனக்கு வேண்டியது இந்த டிஸ்கஷன் வரணும். let him lead the discussion. let him lead the discussion today. Okay. உனக்காக இந்த டாக்குமெண்ட்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்றேன். Let me organize the document on behalf for you. வேண்டாம், ஸ்ட்ரைட்டா அடிச்சுங்க. let me organize the documents. Let me organize the documents for you. Okay. Yeah. So இந்த இடத்துல let me
ஆர்கனைஸ் த டாக்குமெண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ அப்படின்னு அப்படி போட்டோம்னா என்ன போடலாம். வரும்? ஆன் பிகாஃப் ஆஃப் யூன்னு போடலாம். ஃபார் யூங்கிறப்ப குயிக்கா முடிச்சிருங்கிறதுக்காக பண்ணேன். ஆன் பிகாஃப் யூ ஃபார்மல் ஆன் பிகாஃப் ஆஃப் யூ ஃபார்மலா ஓகே. வந்து நீங்க வந்து ஒரு மீட்டிங் செட்டப்ல ஆன் பிகாஃப். ஆனா ஃபார் யூன்னு சொல்லிட்டாக்க கொஞ்சம் குயிக்கா முடிச்சிருங்கிறது நிறைய பேர் ஃபார் யூஸ் பண்ணுவாங்க. ம். ஆன் பிகாஃப் ஆஃப் யூ கரெக்ட் தான், தப்பு கிடையாது. ஓகே. ஓகே. இது எப்படி வேலை செய்யுதுன்னு உனக்கு நான் காட்டுறேன். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உனக்கு காட்டுறேன். கரெக்டா கொண்டு வரணும். மைண்ட்ல Let me show you. Let me show you how this is working. இந்த இடம் தான் இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் உனக்கு காட்டுறேன். ஹவு லெட் மீ ஷோ யூ ஹவு வந்துருச்சு இங்க பாருங்க. அது எழுதிக்கலாம். இட்ஸ் ஒர்த் ரைட்டிங். லெட் மீ ஷோ How யூ. it is working. How it is working. இல்ல அவே போட வேணாம்ன்றாங்க. போடாம பண்ற மாதிரி. Let me. இல்ல நீங்க இப்போ லெட் மீ ஷோ யூ ஹவு போட்டுக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் பயங்கர ஷார்ட்டா இருக்கும். ரொம்ப ஷார்ட். ரெண்டே வார்த்தை, சிம்பிள் வேர்ட்ஸ். How it works. அவ்வளவுதான். இந்த இட்டு போட்டு அது ஒர்க்ஸ் போடலாம். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஒர்க்ஸ் Okay. போட்டு ஒர்க்னு போட்டக்கூடாது. How it works. Let me show you how it works. Let me show how it works. Let me show how it works. ரொம்ப அருமையான பிரயோகம் அது. ஸோ நம்ம டெமோ காட்டுறப்ப நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஒரு பிரயோகம் தான். இதெல்லாம் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்கல்ல. போறதுக்கு முன்னாடி இந்த வேலையை நான் முடிக்கிறேன். Let me finish the work before I go. Before I leave. Super. Let me finish this work or task before I leave. எப்படி எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுதுங்கிறது பாருங்க. இந்த புது ஐடியாவை இந்த டீமுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். Let me introduce Yeah. the new idea. அது போதும். This new idea, that new idea. அதுக்கப்புறம் எப்படி முடிப்பீங்க? To the team. இன்ட்ரோடியூஸ்க்கு அப்புறம் டூ வரும். எக்ஸ்பிளைனுக்கு அப்புறம் டூ வர்ற மாதிரி வரும். Let me introduce this new idea, this idea to the team. அவ்வளவுதான். இந்த கால்குலேஷனை டபுள் செக் பண்றேன் நான். Let me calculate the sir. Let me அந்த டபுள் செக் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சு போச்சு. verb தானே அது. Let me double check. the calculation. The calculations. அவ்வளவுதான். நீங்க அந்த let meக்கு அப்புறம் V1 வருது பாருங்க. டபுள் செக், டபுள் செக்ஸ், ரைட்? டபுள் செக். The calculation அந்த அப்படியே அந்த நவுன் ஃப்ரேஸ் தூக்கி அடுத்தாப்புல போடுறீங்க. அந்த பொசிஷன் இங்கிலீஷ்ல எப்பயுமே அது மாறாது பாருங்க. தமிழ்ல நம்ம மாத்தினாலும் மீனிங் ஒண்ணா இருக்கும். நான் இந்த வாய்ப்பை எடுத்துக்கிறேன். உனக்கு நான் நன்றி சொல்றதுக்கு இதை வாய்ப்பா எடுத்துக்கிறேன். இந்த தருணத்தை நான் ஒரு வாய்ப்பா எடுத்துட்டு உனக்கு நன்றி சொல்றேன். Let me take this moment. This moment பதிலு moment to thank you. Let me take this opportunity. Thank you. Let me take this moment to thank you. அடிக்கடி இது சொல்லுவோம். Vote of thanks எல்லாம் சொல்லுவாங்க. Let me take this opportunity to thank you. Let us take this moment to thank you. இந்த ட்ரிப்புக்குரிய டிரான்ஸ்போர்ட்டேஷனை நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. நான் அரேஞ்ச் பண்றேன் இந்த ட்ரிப்போட டிரான்ஸ்போர்ட்டேஷனை. Let me arrange the transportation for this trip. அரேஞ்சுக்கு அப்புறம் ஃபார் வருங்கிறது. லெட் மீ அரேஞ்ச். அது நோட் பண்ணிக்கணும் நீங்க. அரேஞ்ச் இப்போ எக்ஸ்பிளைனுக்கு அப்புறம் டூ போட்டோம். இன்ட்ரோடியூஸ்க்கு அப்புறம் அந்த டூவை கொண்டு வந்துடணும். நம்ம அரேஞ்சுக்கு அப்புறம் ஃபாரை கொண்டு வந்துடணும். ஏதோ ஒரு இடத்துல அந்த வாக்கியம் முடியறதுக்கு முன்னாடி கொண்டு வந்துடணும். இதுக்கு வந்து பிளஸ் ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க. இது நம்ம ஒரு கிளாஸாவே பின்னாடி எடுப்போம். நம்ம ஆயிரக்கணக்கான வேர்ட்ஸ். அது அட்ஜெக்டிவா இருக்கலாம், நவுனா இருக்கலாம், வேர்பா இருக்கலாம், அட்வர்பா இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ப்ரொபோசிஷன் தான் போடணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் இந்த கிராமர் பிளேஸ் எ ஹியூஜ் ரோல். இந்த ஃபங்க்ஷனல் வேர்டு கிராமர் வேர்டுன்னு சொல்றது அந்த ப்ரொபோசிஷன் பிளேஸ் எ ஹியூஜ் ரோல். அதை போய் நீங்க கனெக்ட் பண்ணிட்டா போதும். நீங்க எந்த படம் எந்த மூவினாலும் நீங்க ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபங்க்ஷனல் வேர்டு ரொம்ப ஃபாஸ்டா சொல்லுவாங்க. கான்டென்ட் வேர்டுக்கு மட்டும்தான் அவங்க இது கொடுப்பாங்க. நமக்கு ஃபங்க்ஷனல் வேர்டு தெரியறப்ப அவங்க எவ்வளோ ஃபாஸ்டா பேசினாலும் நம்ம கேட்ச் பண்ணிடுவோம் அதை. ஸோ ஒன்று வந்து ஆர்டர் மாறுறது.
தமிழுக்கு இங்கிலீஷ்க்கும். இன்னொன்று வந்து கிராமர் வேர்ட்ஸ், சோ கால்டு கிராமர் வேர்ட்ஸை ஃபங்க்ஷன் வேர்டு இருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் வேர்டு வந்து அந்த சென்டென்ஸ் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு கான்ஸ்டன்டா இருக்கிற வார்த்தை. கான்டென்ட்டோட மாறிக்கிட்டே இருக்கும். ஐ எம் கோயிங் டு சென்னையில டூ இருந்துகிட்டே இருக்கும். ஐ எம் கோயிங் டு கோயம்புத்தூர்னு மாத்துறப்ப சென்னை கோயம்புத்தூர் மாறும், ஆனால் டூ மாறவே மாறாது. அந்த டூ தான் கிராமர் வேர்டு. அப்ப அந்த கிராமர் வேர்டை பயங்கர ஃபாஸ்டா பேசுவாங்க. நம்ம கிராமர் வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப என்ன ஃபாஸ்டா பேசணும்னு கேட்ச் பண்ணிடலாம், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ அரேஞ்ச் ஃபார், எக்ஸ்பிளைன் டு, இன்ட்ரடியூஸ் டு, பிலாங் டு, டிபெண்ட் ஆன், பாருங்க ரிலே ஆன், எவ்வளவு வார்த்தை வருது பாருங்க. எனக்கு நீ தெரியப்படுத்து, எனக்கு நீ தெரியப்படுத்து, நீ எப்ப ஃப்ரீயா இருப்பேன்னு எனக்கு தெரியப்படுத்து. நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக நீ எப்ப ஃப்ரீயா இருக்கியோ எனக்கு தெரியப்படுத்து. எப்படி Okay. ஆரம்பிப்பீங்க? Let me inform லெட் me. லெட் மீ இன்ஃபார்ம்னு வராதுல, அப்படியே ஆப்போசிட்ல அவன் தான் Okay. எனக்கு இன்ஃபார்ம் பண்ண போறான், நான் Okay. இன்ஃபார்ம் பண்ண போறேன். Okay. சரி, இன்னொரு டைம் Let us. சொல்லுங்க அந்த இது. எனக்கு தெரியப்படுத்து, நீ எப்ப ஃப்ரீயா இருக்கேன்னு எனக்கு தெரியப்படுத்து, நான் பேசணும். Let me know when ஆஹா, you are. அவ்வளவுதான். Let me know when you are free. Let me know when you are free. when you are free to talk, mistake பண்ணுங்க. when you are free to talk. அருமையா சொன்னாரு. let me knowங்கிற ரொம்ப சூப்பர் ஸ்டார்ட். when you Or Or are free to. free to talk. free to talk. Okay. சூப்பர். நான் நார்மலா எப்படி இப்போ chatல எப்படினாங்க, let me know when you have a time. when you have time, let me know when you have time, when you get a chance. So When you get a chance. yeah, Let me know when you have availability. When you let me know your availability. இப்ப ஸ்ட்ரைட் அடிங்க, when கூட தேவையில்ல, when கூட தேவையில்ல. let me know you are available. Availability. அவ்வளவுதான். பாருங்க, இப்ப அப்டிராக்ட் நவுனு கன்வெர்ட் பண்ண எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. எப்படி குறைஞ்சது பாருங்க வேர்ட்ஸ், எவ்வளவு ஷார்ப்பா, வெரி லெஸ் வேர்ட்ஸ் நம்ம லெட் மீ நோ யுவர். இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி நவுனை யூஸ் பண்ணாலே அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா நவுனை யூஸ் பண்றது சாதாரண, எல்லாரும் வெர்பை யூஸ் பண்ணிடலாம், ரைட்? ஏன்னா வெர்ப் இல்லாம இருக்க முடியாது. ஆனா ஆன் டாப் ஆஃப் த வெர்ப் ஒரு நவுனை அழகா அப்டிராக்ட் நவுன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பண்றீங்க அப்படின்னு. ரொம்ப நல்ல தமிழ்ல ஒருத்தர் பேசினா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஃபாரினரு நல்ல தமிழ்ல இலக்கண ஆனா இப்ப என்னன்னா சார், சரிங்க சார், இப்போ எகைன் நான் பழசு சொன்னா, இந்த இடத்துல நான் வந்து அவைலபிலிட்டின்னு யூஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு இன்ன காரணம் தான் எனக்கு தெரியாது. ஆனா வந்து நான் பேச்சு வழக்கில் நான் எப்பயும் யூஸ் பண்றதுனால என்னால ப்ராப்பரா யூஸ் பண்ணிட முடியுது. திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு லேர்ன் எ லாங்குவேஜ். இப்ப சொன்ன இல்லைங்களா, இதுதான். நீங்க அங்க இருக்கீங்க பாத்தீங்களா, யூஎஸ் இருக்கிறப்ப யாரோ ஒரு இடத்துல அவைலபிலிட்டி யூஸ் பண்ணிருப்பாங்க, அது போய் நம்ம மைண்ட்ல உட்கார்ந்துருக்கும். இதுவே இந்தியால அது யூஸ் பண்ணாம இருக்கிறப்ப அது உட்காராது. சோ இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க இல்லையா, இது வந்து நவுன் அப்படின்னு சொல்லிட்டு, இது நவுன் தான் எனக்கு தெரியாது. அதான் தெரியவும் தேவையில்லை. இன்ஃபேக்ட் தெரிய வேண்டியது இல்லைங்கிறதா உண்மை. தெரியவே அவைலபிலிட்டிங்கிற வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். அது வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு டன்னல் ஒரு இதுல போயிட்டு இருக்கீங்க, உங்களோட கிளையண்டே கிடையாது அவரு, 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, நீங்க கிராஸ் பண்றீங்க, அப்ப அவைலபிலிட்டின்னு அவர் யூஸ் பண்ணிருப்பாரு, நமக்கே தெரியாது. நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல அப்படியே இருந்திருக்கும். நம்ம கார்ல போறப்ப ரேடியோ ஆன் பண்ணிருப்போம், அந்த இடத்துல அவைலபிலிட்டி யூஸ் பண்ணிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சிருக்காரு. ஆனா உள்ள போய் உட்காந்துரும். எக்ஸாக்ட்லி சார். நேத்து ஒரு பசங்க ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து நாங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா, wisdom is not that you can obtain from outside, it is attained. It is attained. Attained. It is not obtained, not attained. Automatically wisdomங்கிறது over the period and the experience நமக்கே வர்ற ஒரு விஷயம். நம்ம we cannot obtain from outside, உள்ளுக்குள்ள இருந்து வர்றதுங்கறாங்களா? It is attained. ஆமா, அது வந்து நாங்க வந்து வேற எங்கேயோ கேட்டிருக்கோம். அத சரி, அந்த wisdomங்கற வேர்ட் வந்து நாங்க கேட்டிருக்கோம். அவ்வளவு நேரம் மூவி ப்ளே ஆயிட்டே இருந்துச்சு, ஆனா நாங்க எந்த வேர்ட்ஸுமே காதுல வாங்கல. ஆனா wisdomனு சொல்றது எங்களுக்கு காதுல, அதுக்கு எக்ஸ்பிளனேஷனோட எங்களுக்கு காதுல அந்த
அந்த அந்த டைம்ல ரெண்டு மட்டும் சென்டென்ஸ் அப்படியே ஃபுல்லா நமக்கு ஓகே. அது மட்டும் காதுல விழுந்துச்சு. சூப்பர். எங்க 2 பேரும் இந்த மாதிரி விழுந்து. இது ஒரு பிலாசபிக்கலான விஷயம். அது பிலாசபி வந்து லைஃப் வந்து ஒரு என்ஜாய் பண்றவங்க, ஒரு ரசிச்சு போறவங்களுக்கு இந்த இதெல்லாம் வந்துடும். இந்த பிலாசபிக்கெல்லாம் ரொம்ப வந்துடும். ஏன்னா பிலாசபிங்கிறதே பாருங்க, பிலாசபி. ஃபில்னா லவ், லவ் ஃபார் த லைஃப் தான் பிலாசபி. அப்படி இப்ப நீங்க ஒரு இது சொன்னீங்க இல்லையா? இப்ப பாருங்க, இப்ப ஒண்ணு சொன்னோம். அன்னைக்கு சொன்ன சைக்கிளை வந்து நீங்க மறக்கவே மாட்டீங்க, பைசிக்கிள்னு சொல்லணும், ரைட்? பைசிக்கிள். பசங்க சொல்லி கொடுத்துருக்காங்க சார். இதெல்லாம் நான் அவங்களுக்கு படிக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பைசைக்கிள்னு சைக்கிள் இல்லம்மா, அது பைசிக்கிள்னு படிக்கணுமா. வெரி So, குட், அதனால வெரி குட். அவங்களுக்கு பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்து அந்த பிரெயின் வேவ்ஸ், அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் எவ்வளவு குயிக்கா அப்சர்வ் பண்ணிக்குது பாருங்க. சின்ன பசங்களா இருக்காங்க இல்லைங்களா, பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். என்ன நித்யெல்லாம் இப்போ 1 மந்த்ல பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க சார். பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறான். இப்போ 2 அதானுங்க அந்த ஒரு பீரியட். 30 நாள் கூட ஸ்கூல் போயிருக்க மாட்டான். டேஸ் நான் சொல்றேன். ஏன்னா பக்கத்துல உட்காந்துருக்கவங்க, டீச்சரு, இவங்க போறவங்க எங்க போனாலும் வெறும் இங்கிலீஷா தானே இருக்கும். அவன் ஸ்வீட் கடையில விட்டுட்டு அவன் ஸ்வீட் நிறைய சாப்பிடுறாங்கிற மாதிரி இருக்கு. அவன் விட்டதே நம்ம ஸ்வீட் கடையில. Right. அதுதான் அது. அது வந்துடும். அதுவும் இல்லாம கிட்ஸுக்கு வந்து அது இளமையில் கல்னு சொன்னாங்க இல்லையா, ஆத்துச்செடியில இளமையில் கல். பெஸ்ட் பீரியட் வந்து எங்க இருக்கப்ப. அப்புறம் அவங்க பெருசா யோசிக்க மாட்டாங்க. ஃபேமிலி ப்ராப்ளம், பிசினஸ் ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களோட ஒரே ப்ராப்ளம் படிக்கிறது தான். ஸோ அதுக்குள்ளதான் இருக்காங்க. ஸோ அது அதாவது ஸ்வீட் கடையில வேலை பார்க்குறாங்க. ஸ்வீட் பிடிக்குமா, இல்லை ஸ்வீட் சாப்பிட்ருக்கியாங்கிற மாதிரி நம்ம கேட்குற மாதிரி இருக்கு. ஸ்வீட் கடையில வேலை பார்க்குறப்பா அப்படிங்கிறதா. எஸ், ஒயில்டு வந்து வில்டர்னஸ் முதல்ல. இப்போ ஒரு வார்த்தை நம்ம சொல்லணும்ல, ஒயில்டு வந்து வில்டர்னஸ்ன்னு சொல்லி ஆகணும். ஃபேமஸ் இன்ஃபேமஸ்ன்னு சொல்லணும், ரைட்? ஃபேமஸை வந்து தனியா படிக்கிறப்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிடலாம், ரைட்? இன்ஃபேமஸ் இது சொல்லணும். இப்போ பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, நம்ம மேப் பண்ணுமான்னு தெரியாது. இப்போ பாருங்க, வைஸ், விஸ்டமா மாறுது பாருங்க, விஸ்ன்னு சொல்ற பாருங்க. இது வந்து பிரேக்னு சொல்ற ஒரு வார்த்தை பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம். பிரேக்ஃபாஸ்ட். இந்த ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபாஸ்ட ஃபர்ஸ்ட்னு சொல்லுவோம். பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்கையும் குறைச்சிடணும், அதையும் குறைச்சிடணும். நிறைய வார்த்தை நம்ம பேச பேச வரும். இது வந்து இப்படிதான் சொல்லணும், ஏன்னா அவங்க அப்படிதான் அது சொல்ல வைக்கிறாங்க. அது வந்து பாருங்க, சயின்ஸ், ஆம்னிசென்ஸ், எல்லாமே. இப்ப பாரு, ஒண்ணும் இல்லை, இந்த இதை வந்து இது எப்படி இது என்னன்னு சொல்றேன். சயின்ஸ்னு இதை படிக்கணும், கான்சியன்ஸ்னு படிக்கணும், மனசாட்சி. ஓகே, கான்சியன்ஸ். ஓகே, கான்சியன்ஸ்னு படிக்கணும். ஆனா சயின்ஸ் தான் அது. கான்சியன்ஸ், கார்னர் டுகெதர், டீப் நம்ம டுகெதர். இத கான்சியஸ்ன்னு தானே சொல்லுவோம். கான்ஷியஸ் கான்சியன்ஸ், அது கான்சியஸ் வந்து அட்ஜெக்டிவ், இது நவுனு. கான்சியன்ஸ் மனசாட்சி. கான்சியஸ்னாக்க ரொம்ப கான்சியஸா பண்றது. கான்சியஸ் டெசிஷன்னாக்க அட்ஜெக்டிவ். இது கான்சியன்ஸ்னா மனசாட்சி. அவனுக்கு கான்சியன்ஸ் இருக்கா அப்படின்னா மனசாட்சி. சயின்ஸ் வந்து சின்ஸ், கான்சியன்ஸ், சியன்ஸ். சயின்ஸ்ன்னு படிச்சிடக்கூடாது. இந்த ஆம்னிசென்ட் இருக்குல்ல, ஆம்னிசென்ஸ். காட் இஸ் ஆம்னிசென்ட்பாங்க, அவருக்கு எல்லாமே தெரியும் காடுக்கு அப்படிம்பாங்க. ஆம்னிசைன்ட்னு படிச்சிடக்கூடாது, ஆம்னிசியன்ட், ஆம்னிசியன்ட், ஆம்னிசென்ட். இது ஒரு லிஸ்ட்ல, இது ஒரு பெரிய லிஸ்டா இருக்குது. அப்பப்ப நம்ம வர்றப்ப அப்படியே நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். வெரி குட். இன்னும் ஃபியூ மோர். அவங்க வழியில அவங்க இந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணட்டும். அவங்க வழியிலேயே இந்த சுச்சுவேஷனை அவங்க மேனேஜ் பண்ணட்டும். Let them handle their situation their way. In their way. In their way. Okay.
ஹேண்டில் இப்ப வந்து மேனேஜ் இல்ல ஹேண்டில் இந்தர் வே போடணும். In their way. Okay. let them Let them handle handle the The situation situation the their situation way, in in their their way, way. in In their their way. way. நாங்க எங்க தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்க எங்க தவறுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்க let Let us apologize வெரி for குட். our mistakes. for our our mistakes. மிஸ்டேக்ஸ் இப்ப தப்பா இருந்தா மல்டிபிள் மிஸ்டேக்ஸ்னாலும் பரவாயில்ல. let us apologize for our mistake வந்துச்சு பாருங்க. குழந்தைங்க வெளியில கொஞ்ச நேரம் விளையாடட்டும். குழந்தைங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வெளியில விளையாடட்டும். Let's let the children let the play children, for some time. அமெரிக்கன் பதில சொல்ல let the kids ன்னு சொல்லுங்க. let the kids. let the kids play for some time. இல்ல பிளேக்கு அப்புறம் ஒண்ணு வரணுமே, அட்வர்ப் வரணுமே. நம்ம சொல்ல முடியாது. நான் கொஞ்ச நேரம் குழந்தைங்க வெளியில விளையாடட்டும். பிளேக்கு அப்புறம் என்ன வரும்? Let வெளியில them play, let the kids play outside for some time. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Let the kids play outside for some time. வெரி குட். let the kids இதுல ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க கலக்கல பேசுறப்ப let the kids play outside for some time ரொம்ப டிபிக்கலான ஒரு இந்தியன் லாங்குவேஜ் இது. இப்படி போட்டுருவாங்க for a while. for a while. Yeah, இது இந்த idiomatic இது போட்டுருங்க for a for a while. while. கொஞ்ச நேரம் for a while. ரொம்ப சம்டைம் ஃபார் a whileங்கிறப்ப ரொம்ப அவங்களுக்கு அட்டியூல்டா பேசுவாங்க. ஒரு லைக் அமெரிக்கனைஸ் வெர்ஷன். வெரி குட். சொல்லுவேன் கொஞ்ச நேரத்துல நான் கூப்பிடுறேன். I'll call you in a while. அவ்வளவுதான் இந்த while அதேதான். அவளாவே இருக்கட்டும். Let her. அவளாவே இருக்கட்டும். அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே நீங்க அப்படியே கோத்து ரொம்ப அப்படியே கம்போஸ் பண்ணி கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு வார்த்தை. அவளாவே let her அவ்வளவுதான் கொண்டு வந்துட்டீங்க. இருக்கட்டும். இப்ப நம்ம முன்னாடி பார்த்ததுதான். V1 கொண்டு வருங்க. பேர் இன்ஃபினிட்டிவ் கொண்டு வாங்க. அதை மட்டும் கொண்டு வாங்க. அப்புறம் எடுத்து வச்சுங்க. அவளாவேங்கிறத பின்னாடி பாத்துங்க. okay. let her be herself. அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்படியே ஆப்போசிட் வருது பாத்தீங்களா? இப்ப அவளாகவே இருக்கட்டும். அவளாகவே இருக்கட்டும். அவளை அவளாகவே இருக்க விடு. அவளை அவளாகவே இருக்க விடு. என்ன அருமையா தமிழ் கொண்டு வந்து பாருங்க. எப்படி ஒரு டஃப் கொடுக்குது பாருங்க தமிழ். அவள் அவளாகவே இருக்கட்டும். இது கட்டும்னாலும் ஒண்ணுதான். அவளை அவளாகவே இருக்க விடு. இது ரொம்ப சிம்பிளா நிறைய டைலாக்ஸ்ல மூவிஸ்ல வரும். இங்க குறிப்பா ஹாலிவுட் மூவிஸ்ல அந்த லெட்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதுதான் கலோக்கியலா பர்சனலைஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ். மூவிங்கிற ஒரு மீடியம் வந்து ரொம்ப ஈஸியா கொண்டு போய் சேர்த்துடும். இதே நேரத்துல நாளைக்கு நம்ம எல்லாரும் இங்க கூடுவோம். நாளைக்கு இதே இடத்துல இதே டயத்துல நம்ம கூடலாம். okay. let us gather. அருமையா சொன்னாரு. let us gather இதே here. சூப்பரா சொன்னாரு. அப்படியே கேதருக்கு அப்புறம் அட்வர்ப் போட்டாரு பாருங்க. உடனே போடுங்க. இன்னொரு அட்வர்ப் போடுங்க. காலத்தை குறிக்கிறது. நாளைக்கு இதே நேரத்துல இங்க நாம் கூடலாம். let us gather here. ஏன் அட்வர்ப் அதான் நவுன் மாதிரி தெரியும். அந்த அட்வர்ப் gather here tomorrow. let us gather here tomorrow at this time. same time. this போட்டாலும் தப்பு இல்ல. அருமையா கொண்டு வந்தாரு அவரு. சேம் டைம்னு போட்டா பக்காவா இருக்கும். தேவை கட் பண்ணிட்டு this போடும்.
tomorrow சூப்பரா கொண்டு this வந்தாரு. வெரி 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 நைஸ். அவனோட பேஷனை அவனோட எந்த தயக்கமும் இல்லாம அவனுடைய பேஷனை பின்தொடரட்டும். தொடரட்டும். அவனுடைய பேஷனை தொடரட்டும், எந்த பிரச்சனையும் இல்லாம. ஃபர்ஸ்ட் வந்து அவனுடைய பேஷனை தொடரட்டும் கொண்டு வந்துருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமங்கிறத அட்டாச் பண்றது தான். let him handle ஹேண்டில் வராது இல்ல, தொடரட்டும் தொடரட்டும் தொடரட்டும். இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். let him continue இல்ல ஒண்ணு வந்து தொடரட்டும் அப்படி, இன்னொன்னு பாருங்க ஃபாலோ. let him follow அவனுடைய ஃபாலோங்கிறது இன்ஃபார்மலா, இப்ப பாருங்க ரொம்ப ஃபார்மலான பஸ். pursue. Okay, let him pursue his பேஷன் பேஷனை பெரிய விருப்பம், பெரிய விருப்பம். சோ தயக்கம் இல்லாமல் தயக்கம் கொண்டு வந்துட்டு இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ்ல, தயக்கம் பின்னாடி போயிடும். சோ ஃபர்ஸ்ட் தயக்கத்தை கொண்டு வாங்க. தயக்கம் நவுன் hesitation. வெரி குட் வெரி குட் வெரி குட். let him follow his இந்த பாருங்க, இந்த நவுன் வந்திருக்கிறதுனால ப்ரப்போசிஷன் தான் இல்லாமல். ஒரே வார்த்தை, ரெண்டு வார்த்தையா இருக்கக்கூடாது, ஒரே வார்த்தை. இல்லாமல் கொண்டு வந்துருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், தெரிஞ்ச வார்த்தை தான். Without hesitation. That's all I want. Very nice, very nice. Super. Let him follow his passion without hesitation. வந்துச்சு பாருங்க, அப்படியே வந்துரும் பாருங்க எல்லாம். ஸோ ஏன் இது வந்து நம்ம சொல்றோம்னா, தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு இது ரொம்ப அடிப்படையான வேறுபாடு, ஆனா ரொம்ப பேசிக்கான வார்த்தை. நம்ம எப்படி இதை பெஸ்ட் கத்துக்கலாம் அப்படின்னா, அவ்வளவுதான். ரோட்ல யாராவது நடந்து போவாங்க, அது ஆத்து தண்ணி மாதிரி ஓடிட்டு இருக்கோம், நம்ம போய் குடிச்சிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். ரோட்ல அவங்க காரை பார்க் பண்ணிட்டு, ஒரு வேலட் பார்க் பண்ணிட்டு சும்மா பேசுவாரு. அத வந்து கூட நம்ம வந்து கேஷுவலா இது பண்ணிட்டு இத்தனைக்கும் நம்ம பிஸியா ஓடிட்டு இருக்கோம். பிஸியா ஓடுற சமயத்துல கூட அந்த வார்த்தை காதுல விடும், அவ்வளவு. அப்புறம் ரேடியோலாம் ஒரு பெரிய இது, ரேடியோ ஆன் பண்ணிட்டு யாராவது டிராஃபிக்ல நான் ஸ்டக்கப் ஆயிட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்பா ஸ்டக்கப் ஆயிட்டேன், ஸ்டாப், பரவாயில்ல, சந்தோஷம். ஏன்னா அது மாதிரி நிம்மதியா உட்காந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்த கேட்கவே முடியாது, அதுக்கு உரிய டைம் நமக்கு கிடையாது, ரைட்? அப்ப வந்து அது மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கா பஸ்ல வெயிட் பண்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா இவ்வளவு விஷயம் நடக்குதா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றப்ப. ஏன்னா அப்படி ஒண்ணு அப்சர்வ் பண்றது, இன்னொன்னு அவ்வளவு பேச்சு காதுல விடும். நம்ம லைஃப் எப்படி ஒரு பெரிய சொர்க்கத்துல இருக்கோங்கிறது ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்னா போதும். அதுவும் காலையில ஒரு 5 மணி 6 மணிக்கு நின்னாலே போதும். ஐயோ 5 மணிக்கு ஏந்திரிச்சு 100 ரூபாய் பணத்துக்காக இப்படி கஷ்டப்படுறாங்களா ஒரு நாளைக்கு குடிக்க அப்படின்னு. சோ எவ்வளவு பெரிய சொர்க்கத்துல இருக்கோம்னு ஒரு 5 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல நின்னா போதும், ஒரு பெரிய சிட்டில பஸ் ஸ்டாப்ல நின்னா போதும் அப்படின்னு தான் தோணும். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2-3 சென்டென்ஸ் பார்த்துடலாம். கரெக்டா 7 o'clock உங்ககிட்ட, ஐ மீன் இந்த ஐஎஸ்டி 7 o'clockன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். அவளோட யோசனைய பகிரட்டும், நமக்கு பகிரட்டும். அவளோட யோசனையை நமக்கு அவ பகிரட்டும். யோசனை. ஓகே, let her பகிர்றது அது ரொம்ப share. இதுதான் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு பாக்கியெல்லாம் ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட் தான். இன்னொரு டைம் தமிழ்ல சொல்லு. let her share her thoughts. 2 ஹர் வருது பாருங்க, அதான் இந்த ஹிம்முக்கு ஹருக்கு ரெண்டுமே ஹர் வந்துடுது. இதுவே ஆணை குறிக்கிறப்ப let him share hisன்னு 2 வார்த்தை வரும். ஓகே, பெண்ணா வர்றப்ப let her share her தான் வரும். let her share her thoughts. வெரி குட் வெரி குட்.
நானும் அதுதான் let சார் us share your ideasனாலும் அதான் sir, அந்த இடத்துல மாறாதுன்ற இப்போ அது வந்து ஹிஸ் வரும், இங்க ஹிம்மா இருந்தா ஹிஸ் His வரும். வரும். அதையும் போட்டுடலாம், கரெக்டா அதையும் சொல்லி போட்டுடலாம், அதையும் போட்டுடலாம். ஆணுக்கு பெண்ணுக்கு உள்ள வித்தியாசம் அந்த இடத்துல வந்து ப்ரொனவுன்ல இதை அப்படியே மாத்திடலாம். ரெண்டு வார்த்தையும் ஒரே வார்த்தையா இருக்காது. இங்க let him share his ideas வரும். அவ்வளவுதான். அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்தியன்ஸ் வந்து இங்கேயும் வருவது அங்கேயும் வருவதுன்னு ஸ்ட்ரைக் உடனே ஒரு ஸ்டக் ஆயிடுவாங்க. அந்த இதுலதான் அந்த நர்வஸ்னஸ் வெளில வரும். ஐயோன்னு அப்பதான் தப்பாயிடும். இட்ஸ் ஆல் இந்த மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? இது ரெண்டும் ஒன்னாலும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துட்டா போச்சு. சின்ன கன்ஃபியூஷன் வந்துட்டா போச்சு. இந்த ஐடியாஸ் வராது, ஐடியாவே வராது, ஐடியா வரவே வராது, இந்த வார்த்தையே அதுக்கப்புறம் வராது. ஸோ அவங்களோட இப்ப நீண்ட பயணம் பண்ணிட்டாங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். let them take rest. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு விஷயம் பண்ணலாம். let them take rest அப்படின்னு ஒண்ணு பண்ணலாம். இன்னொன்னு என்ன பண்ணலாம்? இதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. என்ன பண்ணலாம்? let them rest. வெரி குட், வெரி குட். டேக் ரெஸ்ட், ரெஸ்ட் நவுன் ஆயிடுது பாருங்க. டேக் ரெஸ்ட் என்ன இருக்கு? ரெஸ்ட். டேக் ஆப்பிள், டேக் ஆரஞ்சு நவுனா மாறி இருக்கு பாருங்க. ஆனா அந்த அந்த நவுனை கொண்டு வராம ஒரே வார்த்தையில அடிச்சிடலாம். let them rest after the journey, after the long journey. தெர்ற மாதிரி long journey. அங்க தெம் வந்திருக்கு. தெர்னே படிங்க, தேர்னு படிக்க வேண்டாம், தெர்னே படிங்க. THERயும் தெர்னு படிக்கணும், THEARயும் தெர்னு படிக்கணும். ரெண்டும் ஹோமோஃபோன். ரெண்டையும் ஒரே மாதிரி படிக்கணும், ஒரே மாதிரி படிக்கணும். தேர்னு கூட சொல்லலாம், தயர்னு சொல்லிடக்கூடாது. இதுவும் தேர் தான், இதுவும் தேர் தான். இது ரெண்டுமே ஹோமோஃபோன். இந்தியன்ஸ் வந்து தேர்ன்றோம். நான் சொல்றது, நான் படிக்கிறது அப்படிதான், தேர் அப்படின்னு தான் படிக்கிறேன். நீங்க அமெரிக்கன்ஸ் பேசுறத இந்த வார்த்தையை கவனிக்கிற தேர்மாங்க செம்ம ஃபாஸ்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே கிராமர் வேர்ட்ஸ், இது எல்லாமே ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ். ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் சர்வசாதாரண ஃபங்க்ஷன் வேர்ட்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ற விதம் வேற, இந்தியன்ஸ் ஹேண்டில் பண்ற விதம் வேற. அங்க நம்ம வீக்கா இருக்கணும் ஒரு மைண்ட்ல நினைப்போம், ஹேண்டில் பண்ற விதமும் வேறையா இருக்கா. இருதலை புள்ளியா ரெண்டு மைனஸ் அது ஒண்ணா வந்துருக்கு. ஒண்ணு வந்து அது நம்ம வீக்கா இருக்கோம்னு நம்ம மைண்ட்ல நினைக்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து அது அவங்க வேற மாதிரி உச்சரிச்சு அதுக்குரிய டைம் கொடுக்கறது குறைச்சலா கொடுப்பாங்க. ஸோ த ஒன் லாஸ்ட் திங் பண்ணிடலாம். ஜஸ்ட் டூ த லாஸ்ட் ஒன் ஹியர். இப்ப பாருங்க, நான் எல்லாரையும் தேங்க் பண்றேன், எல்லாரையும் நன்றி சொல்றேன். அவங்கவுங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஒருத்தவங்களோட முயற்சிக்கும் நான் நன்றி சொல்கிறேன். Let me thank everyone. சூப்பர். சரியா கவனிக்கல தமிழ். ஒவ்வொரு இன்னொரு டைம் சொல்லுங்க சார். let me நான் ஒருத்தவங்களோட முயற்சிக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நிறைய பேர் ப்ராஜெக்ட் முடிவுக்கு வந்துருச்சு, நிறைய எஃபர்ட் எல்லாரும் போட்டிருக்காங்க. அந்த இதை அட்ரஸ் பண்றோம் நம்ம. அப்ப அருமையா சொன்னாங்க. இதுவே முடிஞ்ச பாதி கணக்கு தாண்டியாச்சு. everyone for their efforts. இந்த இடத்துல எவ்ரி ஒன்னு போடுறப்ப தேர்னு போடலாம், தப்பு கிடையாது. ஆனா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஒரு மாத்துவாங்க, அது என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்தர் எஃபோர்ட்ஸ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பிரிட்டிஷ் மூவிஸ்லயும் பார்க்கலாம் அந்த வித்தியாசம். அமெரிக்கன்ஸ் தர போட்டு போயிட்டே இருப்பாங்க, இது வேண்டாம், இதுக்கப்புறம் இதை சிக்கல்படுத்த வேண்டாம்னு. இங்க பாருங்க, his போடுவாங்களா, his or her, for his or her அப்படின்றாங்க. for his இந்த ஸ்லாஷ் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆரே போட்டுருவாங்க. efforts. இப்ப பாருங்க, இந்த இது வந்து அவங்க நியூஸ் எல்லாம், பிபிசி நியூஸ் எல்லாம் கேட்கிறப்ப இந்த இடத்துல ஹிஸ் ஆர் ஹேர் எவ்ரி ஒன்னு போட்டு ஒரு ஆளு, அது ஆணாவும் பெண்ணாவும் இருக்கலாங்கிறதுனால ஃபார் ஹிஸ் ஆர் ஹேர்னு போடுவாங்க. இங்க இந்த மெயினா இந்த
அந்த ஜெண்டரை வந்து அவங்க மென்ஷன் பண்ணணும். ஹிஸ் ஆர் ஹேர் 2 பேருக்கும் ஈக்குவல் இது கொடுக்கணுங்கிறதுக்காக ஹிஸ் ஆர் ஹேர் சொல்லுவாங்க. இங்க தெர் போட்டு அதை சமாளிச்சிடுறாங்க. ஆனா டெக்னிக்கலா தெர் வந்து தப்பு இருந்தாலும் யூஎஸ்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. தப்பானா ஆயிட்டு போகுது. எப்படி சிஹெச்இ சிகே வந்து ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்றாங்க. காசோலைக்கு இந்த செக்குன்னு தெரியும் அவங்களுக்கு ஸ்பெல்லிங்கு. ஆனா அது வேண்டாம்னு சிஹெச்இ சிகேவே யூஸ் பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி எங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் பிரச்சனை வேணாம். ஆனா இவங்க வந்து ஃபார் ஹிஸ் ஆர் பிபிசி நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஃபார் ஹிஸ் ஆர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏபிசி நியூஸ்ல பாத்தீங்கன்னா தெர் சொல்லுவாங்க. ஃபாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெர் இருக்கும். சிஎன்என் எல்லாம் பாத்தீங்கன்னா தெர் தான் இருக்கும். அது நம்ம நல்லா நுணுக்கமா தெரிஞ்ச நுணுக்கமா நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து நிறைய விஷயம் பார்ப்பீங்கல்ல. நம்ம இது மாதிரி கிளாஸ் நடந்துட்டு போறப்ப நாளைக்கு நம்ம யாருமே டீச் பண்ண வேணாம், அதுவே காதுல வந்து விடும். நம்ம போறப்பே காத்து மாதிரியே அது வரும், நமக்கு நம்ம கூடவே வரும். யாராவது எங்கேயோ பேசுவாங்க, அது அவரு நமக்கு அவர் டீச்சரா இருப்பாரு. இன்விசிபிள் டீச்சர், அன்னோன் டீச்சர், யாருன்னே தெரியாத ஒரு தேர்ட் பார்ட்டி டீச்சர் சொல்லிட்டு போயிடுவார். அது அப்படியே இருக்கும். திடீர்னு ஒரு படத்துல ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு டயலாக் வர்ற மாதிரி, எது என்னன்னே தெரியாது. இப்ப இந்த விஸ்டம் பத்தி சொன்னீங்க இல்லையா, பளிச்சுன்னு வந்துட்டு போயிடும். ஸோ இல்லைங்க சார், அவ்வளவு உங்களுக்கு தெரியவே இல்ல. ஆனா அதுக்கப்புறமும் நாங்க எதையுமே லெசன் பண்ணலாம். ஆனா அந்த வேர்டு மட்டும் கரெக்டா ஸ்ட்ரைக் ஆச்சு, அதுக்கு மீனிங்கோட. வெரி குட், வெரி குட். ஏன்னா அந்த வேர்ட்ஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கு. அது வர்றப்ப அது கரெக்டா அட்டாச் ஆகுது. திடீர்னு நமக்கு தோணும், சில வாட்டி பக்காவா அந்த ஒர்க்கை பண்ணிடுவோம். திடீர்னு எங்கேருந்தா அந்த அமைதி வருதுன்னு தெரியாது, எங்கேருந்தா அந்த சொல்யூஷன் வருதுன்னு தெரியாது. படான அந்த சொல்யூஷன் வந்திருக்கும். அது எல்லா லைஃப்லயும் பார்த்துருப்போம். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் தான், இந்த யூனிவர்ஸ்ல எல்லா ஆன்சர்ஸும் இருக்கு. சில வாட்டி நம்ம ஓப்பன் அப் பண்றோம், அது அந்த ஆன்சர் நமக்குள்ள வருது. ஸோ அதான் அடிக்கடி பெரியவங்க எல்லாம் சொல்ற விஷயம் தான், அது புதுசு இல்லை. நம்ம எதையுமே சாதிக்கல, நம்ம வழியா சாதிக்கப்படுகிறது. ஆமா இன்னைக்கு முகேஷ் 17 வயசுல வேர்ல்ட் சாம்பியன் ஆயிருக்காருன்னா அவர் வழியா சாதிக்கப்படுகிறது. ஆமா அவர் ஓப்பன் அப் பண்ணாரு 17 வயசுக்குள்ள. அவ்வளோ ஃபோக்கஸ், அவ்வளோ கான்சென்ட்ரேஷன், அவ்வளோ இது, அப்பா அம்மாவோட அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ், ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் அப் பண்ணிட்டாரு. அது யூனிவர்ஸ் 17 வயசுல ஸ்டாலின் 5 crores எழுதி கொடுத்தாரு. 5 crores ஆமா கேஷுவலா 5 crores. அப்புறம் பேட்மிண்டன்ல கேரம்ல ஒரு பொண்ணு யூஎஸ்ல போய் அடிச்சுட்டு வந்தா, அவளுக்கு 1 crore உடனே கொடுத்தாரு. ஓப்பன் அப் ஆச்சு. அதான் மூணு தலைமுறையா நான் வாடகை வீட்டுல இருந்தோம்னு அந்த பொண்ணு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எங்க வீடு, ஒரு குட்டி வீடு வாங்கிடுறோம் நான் சென்னையில அப்படின்னு. புரியுது. So they opened up young, they are in the school, 17 years, +1 +2 படிக்கிறவங்க. அப்ப +1 +2 படிக்கிறதுக்குள்ள இவ்வளவு விஷயம் பண்ணலாமான்னு நான் பேச. what happened? Oh, Anna. Okay, can you come over here? Almost முடிச்சிட்டோம். I understand how hard it is. சரி, okay. We will go and talk to him, okay? ஓகே, முடிச்சிடலாம். I know how எப்படி ஹார்டா ஃபீல் பண்ணுவாருன்னு எனக்கு புரியுது. We understand. இல்ல அது எவ்வளவு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லைங்களா, அந்த தூங்கறதுக்கு முன்னாடி அவங்களை இது பண்றது. This is pretty hard for you. Okay, I'll see you on Friday. Okay, thank you, sir. Thank you. இதை மட்டும் எனக்கு அப்படியே பேசி அனுப்பிடுங்க எனக்கு. Sure, sir. Okay, நான் அனுப்பி விடுறேன். கண்டிப்பா. Thank you. Yeah, thank you, sir. Thank you so much, sir. Have a good day. You too. Have a nice night.